Everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 11th standard chemistry first midterm testக்கான important questions book inside இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நியர்லி ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 6, யூனிட் 7 வால்யூம் 1ல் யூனிட் 1 ஓகேங்களா. யூனிட் 1ல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மார்க் பண்ணியிருக்கிறது பேஜ் நம்பர் 9ல் இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஓகேங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட் பேசஸ் இது பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த எவாலுவேட் யுவர் செல்ஃப் இது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் 11ல். தென் பேஜ் நம்பர் 17 லிமிட்டிங் ரியேஜன்ஸ் இருக்கு இல்லையா, இது கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்குறாங்க. நியர்லி 4-5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 20ல் இந்த எக்ஸாம்பிள் சம் கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். ஆஃப்டர் தட் ஸோ பேஜ் வைஸ் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கொஷின்ஸாகவும் என்ன கேட்டிருக்காங்கன்றது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 மார்க்ஸு ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 33ல் ரைட் ப்ரீஃப் ஆன்சர் டு த ஃபாலோயிங் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷினும் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் ஈக்குவலன்ட் மாஸ் இருக்கு இல்லையா, அது நியர்லி 4-5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்கில் ஏபின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஏல இது மாதிரி அதாவது ஒரு பார்ட்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க் ஓகேங்களா, அது மாதிரியும் கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 31st கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து டிஃபைன் மோல் பார்த்துக்கோங்க. டிஃபைன் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஓகேங்களா. டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Why does molality not change with temperature while molarity does why molarity does இது ஒரு கொஷின் சரிங்களா. Why does molality not change with temperature while molarity does ஓகேங்களா. அடுத்து differentiate molecular formula and empirical formula இந்த ஒரு கொஷின் டிஃப்ரென்ஷியேஷன் இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதில் இந்த 4 + Na2SO4 இதோட மோலார் மாசும் நமக்கு கேட்டிருக்காங்க. 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 34ல் பார்த்தீங்கன்னா 37th கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 38 வாட் இஸ் த எம்பைரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியர்லி 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 42nd 5 மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. 35ல் 43rd கொஷின் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் நம்பர் 11ல் நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ரைட் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன் இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கேட்குறாங்க. டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கேட்குறாங்க. இது 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் 2 மார்க்கில் கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் H2SO4 இது கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 39 போர் ஆட்டம் மாடல் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 40ல் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் ஆட்டம் மாடல் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கொஷின். ஸோ அது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டி ப்ரோலி ஈக்குவேஷன், ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்க, 5 மார்க்கில் கேட்குறாங்க ஓகேங்களா. அதனால் ரிப்பீட்டட் கொஷின். குவாண்டம் நம்பர்ஸ். தென் பேஜ் நம்பர் 50ல் எவாலுவேட் யுவர் செல்ஃப் இருக்கு இல்லையா, இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 64ல் பார்த்தீங்கன்னா 27th கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். நெக்ஸ்ட் இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 29th கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 31st 5 மார்க்கில் ரிப்பீட்டட் கொஷின் இந்த பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் நியர்லி 6-7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, இதுவும் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 65ல் டிஸ்கிரைப் த ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 42nd கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல், எக்ஸ்பிளைன் அசிமுதால் குவாண்டம் நம்பர் இன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. தென் 2 மார்க்கில் ரைட் அ நோட் ஆன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷினை நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா
2 மார்க்கில் which ion has the stable electronic configuration Ni2+ or Fe3+ Y இது கேட்டிருக்காங்க கொஷின். பேஜ் நம்பர் 50ல் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் அந்த ப்ராப்ளம் எவாலுவேட் யுவர் செல்ஃப் இது கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். 5 மார்க்கில் டிரைவ் டி ப்ரோலி ஈக்குவேஷன், அடுத்து எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பரில் இருந்தது சரிங்களா. 3 மார்க்கில் டிஃபைன் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் எல்லாம் ஸ்டேட்டுன்னு கொடுப்பாங்க. 3 மார்க்கில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் ஸ்டேட் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நமக்கு சாப்டர் 2 ஓவர். தென் சாப்டர் 6. சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எழுதிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். யூனிட் 6 பேஜ் நம்பர் 160லே இந்த பாயில்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் கொடுத்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த 2 டயக்ராம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஃபைண்ட் V2 கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி V2 கண்டுபிடிக்கணும் இல்லையா. இது ஜஸ்ட் இதை கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. சார்ல்ஸ் லா 162ல் சார்ல்ஸ் லா பார்த்துக்கோங்க. அடுத்து கே-லுசாக்ஸ் லா இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அவகாட்ரோ ஹைப்போதசிஸ், ஐடியல் கேஸ் இக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி அதில் கொஸ்டின் வருது. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இதுவும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் கம்பல்சரி 2 மார்க்கோ 3 மார்க்லேயோ ஒரு கொஸ்டின் வந்துடுது. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் Z இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் இதுவும் கேட்டிருக்காங்க. லிண்டே மெத்தட், கிளாட்ஸு, ஏடபெட்டிக் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸில் நமக்கு மார்க் லூஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் நமக்கு ஓவரால் டோட்டலில் கண்டிப்பாக 1 மார்க் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளேஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கான அந்த 11th ஸ்டாண்டர்ட் பயோ மேக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் மட்டும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கட்டும், ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், மாடல் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், ஏதாவது PDF வேணும்னாலும் ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு ப்ரிப்பேர் திஸ். ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பாக ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பேஜ் நம்பர் 182ல் ரோம் நம்பர் 2ல் 26th கொஷின் ஸ்டேட் பாயில்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது 2 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷினில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 27th 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 29th இது 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஐடியல் கேஸஸ். தென் 30th இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 26, 27, 29, 30 இது 4 கொஷினுமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. த சேம் திங் 32ல் A கேட்டிருக்காங்க, Bயும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 32 கொஷினே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கொஷின் பேப்பரில் வந்து 3 மார்க்கில் A கேட்டிருக்காங்க, இன்னொரு கொஷின் பேப்பரில் 5 மார்க்கில் ABன்னு ஒரு ஆப்ஷனில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இதையும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் அதை ரெண்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா. 34th important. Then 37 diffusion இது repeated question. 38 important. 40 very 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 important. And then 41 இந்த 5 மார்க்கில் நியர்லி 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 183 இதில் இருக்கக்கூடிய இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து தரோவாக எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இல்லை புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்ஸாக இருக்கட்டும். 2 மார்க்கில் டிஃபைன் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் Z இது பார்த்துக்கோங்க. டிஃபைன் அப்சல்யூட் 0. நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் give the differences between effusion and diffusion. நெக்ஸ்ட்டு டிஃபைன் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் பேப்பரில், இல்லை ஸ்டேட் கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 161 நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளம்ஸு. ஸோ அந்த ட்ராயிங் வச்சு அதனால் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இதை கேட்டிருக்காங்க ஃபைண்ட் V2. தென் டிரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஸ்டேட் சார்ல்ஸ் லா, அடுத்து அவகாட்ரோ ஹைப்போதசிஸ் இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கிராஃபிக்கல் கர்வ்ஸ் கேட்டிருக்காங்க, டிஃபைன் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் ஆண்ட்ரூஸ் ஐசோதர்ம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் 2 மார்க்கில் ரைட் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஃபார் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் Z இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் ரைட் த நேம் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் நம்ம சொன்னோம் இல்லையா புக் இன்டெக்ஸில் பார்க்கும்போது இது இம்பார்ட்டன்ட்னு. ஸோ இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன் வாட் வே ரியல் கேஸஸ் டிஃபர் ஃப்ரம் ஐடியல் கேஸஸ் எக்ஸ்பிளைன் இந்த கொஷின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் 6 ஓவர். யூனிட் 7 தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
தெர்மோடைனமிக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்படியே பேஜ் வைஸ் நம்ம சொல்லிட்டு இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு புக் பேக்கில் அந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், அதில் கேட்டிருக்காங்க, அதனால் அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் என்ட்ரோஃபின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், புக் பேக்கில் எழுதிக்கிறோம் 2 மார்க்ஸு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஜில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. பேஜ் நம்பர் 224, இதில் 26th கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இம்பார்ட்டன்ட். 27, 29 பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் 5 மார்க்கில் ஒரு ஏபி, அதாவது 2 கொஷினில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. 26, 27, 28, 29, 30 இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட். அடுத்து 32, 33 இம்பார்ட்டண்ட். தென் 37, 38 ரிப்பீட்டட் கொஷின், ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 39 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 225ல் 42nd கொஷின், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 43 வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பாண்ட் ஹேபர் சைக்கிள். தென் 45 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். 46 ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. 47 த சேம் திங், 2 கொஷின்ஸில் ஒரு கொஷினாக லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 50th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அது. அடுத்து 52 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. இதில் 2 மார்க் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 213ல் இருக்குது பாருங்கள். ஸோ 213ல் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, என்ட்ரோஃபி சேஞ்ச், இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. புக்கில் 213 பேஜில் ப்ராப்ளம் 7.7 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டேட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் 3 மார்க்கில் டிஃபைன் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். 5 மார்க்கில் டிஃபைன் என்ட்ரோஃபி ரைட் இட்ஸ் யூனிட் கேட்டிருக்காங்க. அதாவது 5 மார்க்கில் 2 கொஷின் இல்லையா, அதில் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வர்சஸ் பாத் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி புக்லேயே மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் சைன்ஸ், இன்டென்சிவ் அண்ட் வர்சஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரென்ஸ் அதாவது. அடுத்து 3 மார்க்கில் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட், என்ட்ரோஃபி சேஞ்சு, ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, பாண்ட் என்தால்பி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஹேபர் சைக்கிள், ஸ்பான்டேனிட்டி க்ரைட்டீரியா டேபிள், சரிங்களா. ஸோ இது வந்து சாப்டர் 7 ஓவர். தென் வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 11. சாப்டர் 11ல் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 11 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பேக்லேயே எழுதியிருக்கேன். அந்த கொஷின்ஸு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 156 இருக்கு இல்லையா, 156ல் ஃபர்ஸ்ட் கொஷின் 31ல் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 32nd வந்து 5 மார்க்கில் நியர்லி 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோமோலோகஸ் சீரிஸ் கம்பல்சரி ரிப்பீட்டடாக 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 34th கொஷின் இம்பார்ட்டன்ட். 36 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 38 ஐயூபேக் நேம்ஸு, இதுவும் நியர்லி 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. ஸோ இந்த ஐயூபேக் நேம்ஸு. அடுத்து 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பொசிஷன் ஐசோமெரிசம் வித் அன் எக்ஸாம்பிள். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் லெசாக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஹோமோலோகஸ் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஐசோமெரிசம், ரெசோனன்ஸ், மீசோமெரிக் எஃபெக்ட், ஓகேங்களா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் தென் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், எஸ்டிமேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் கேரியஸ் மெத்தட் ஆர் டுமாஸ் கேஸ்டால் மெத்தட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் 158ல் இங்கே தான் மெயினாக இருக்குது. 5 மார்க்கில் 41, 42, 43, 45, 46, 47, ஓகேங்களா. 41, 42, 43, 45, 46, 47 இது எல்லாமே 5 மார்க் கொஷின்ஸ். இதில் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பேப்பர் குரோமேட்டோகிராஃபி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. நியர்லி 3-4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க்கில் ஹவ் வில் யூ கிளாஸிஃபை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், இது ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா. அடுத்தது briefly explain the optical isomerism in organic compounds. 2 மார்க்கில் define cis and trans isomer with example. What are the steps involved in crystallization?
3 மார்க்கில் how is lasagna extract or sodium fusion extract prepared, இது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா, in an estimation of sulfur by Carrier's method 0.2175 gram of the substance gave 0.5825 gram of BaSO4, calculate the percentage composition of sulfur in the compound, இது 3 mark question in the numerical problem. 5 மார்க்கில் what are the conditions for the optical activity important, அடுத்து explain பேப்பர் குரோமேட்டோகிராஃபி, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ், அதனால் தனியாக எழுதியிருக்கேன். பேஜ் நம்பர் 159ல் இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஐசோமர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம். சரிங்களா, இது மூணுமே வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஏ வந்து அசிட்டால்டிஹைட், பி ஆக்சாலிக் ஆசிட், சி டைமெத்தில் எத்தர். ஓகே, டைமெத்தில் ஈத்தர். ஸோ இது வரைக்கும் 3 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து புக் பேக்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வால்யூம் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஜூலையில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு 11th யூனிட் மட்டும். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உட்பட இந்த ஃபஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பரை பார்த்து கேதர் பண்ணி இதுதான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதிலே மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டைமில் ரிமைனிங் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.